பிக் பாஸ் சீசன் 7 வெற்றி கொண்டாட்டத்தை பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிற பெயர்ல பயங்கரமான முறையில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் இப்ப சின்ன சின்ன ப்ரோமோக்களாக வெளியிடும் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். வழக்கம் போல மாயாவும் பூர்ணிமாவும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே மாதிரி ஸ்டெப் போட்டுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மாயாவுக்குள்ள உண்மையில ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களாங்க? அது இதுவா இந்த பிஆரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு ஃபேன்ஸ் அது எனக்கு பிஆர் மாதிரி தான் தெரியுது. இதை கூல் சுரேஷ் அங்கேயே போட்டு உடைச்சிருக்காரு. எங்கன்னா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அதுதான் பயங்கர வைரலாக இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் பிஆர் ஒர்க் பண்ணீங்கன்னா இப்போ அதாவது இவங்க 2 பேரும் ஏதோ பூர்ணிமா விடுங்க மாயா ஏதோ பண்ணும்போது மாயாவுக்கு பயங்கர கிளாப்ஸ்லாம் வந்துச்சான். அப்போ என்ன இது சரியில்லையே, சந்தேகமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பிஆர் கலர் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்ததாக சொல்கிறாங்க நிகழ்ச்சியை பார்த்தவங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதான் நீங்கள் ஃபைனல்லே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க அக்காலாம் ஒவ்வொன்று கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே அந்த ரெட் லைட் எரிஞ்சு அவங்கள ரன்னராக கூட ஆகலை, 3வது இடத்துக்கு அனுப்பி விட்டாங்க. இப்போ பார்ப்போம் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வழக்கம் போல் நிக்சன் அவர் டான்ஸ் ஆடுறார், அதெல்லாம் பார்க்குறோம். பூர்ணிமா கூட ஆடலையா நிக்சன்? என்னப்பா நீ